ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம இந்தியன் தெஃப்ட் கேம் தான் ப்ளே பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து பார்ட் 1ல் பார்க்குக்கு போயிருப்போம். அதுக்கு அடுத்ததாக நம்ம வந்து ஷோரூமுக்குலாம் போய் வண்டிலாம் வாங்கியிருப்போம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஏர்போர்ட்டுக்கு தான் போக போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அங்கே கார் ஷெட்டெலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது வெஹிக்கல் கஸ்டம்ஸு அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா போய் வெஹிக்கலை வந்து நம்ம கஸ்டம் பண்ணிக்க போகிறோம். கொஞ்சம் மாடிஃபைலாம் பண்ணிட்டு பயங்கரமாக போக போகிறோம். ஸோ இந்த பைக்கு சவுண்டே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் கேட்டு பார்த்ததுமே. ஆனால் பாவி இது வர இருங்க திரும்பி சொல்லிவிட்டேன். நம்ம வந்து ஏர்போர்ட்டுக்கு போகலான்னா அங்கே கதவு தர மூடிச்சே. டேய் கதவு தரடா. ஆனால் பாருங்களா, ஒரு நிமிஷம் நிற்க மாட்டேங்கிறானுங்க. குறுக்கில் லாரி வர போகுது. ஏர்போர்ட் வந்து ரொம்ப கீழே ஊற்றுருக்கானுங்க அநியாயத்துக்கு. போகிற வழியிலே வில்லேஜ் வர இருக்குங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வில்லேஜுக்கு போயிடலாம். வில்லேஜில் சுற்றி பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து ஏர்போர்ட்டுக்கு போயிடலாம். இது பாருங்க ஆட்டோலாம் கூட வச்சுருக்கானுங்க பாட்டு பசங்க. ஓகே, நம்ம இந்தியன் கேம்ன்றது அப்படியே HSL பார்த்தாலே பார்த்தீங்கன்னா தெரியுதுங்க. ஆட்டோ வச்சுருக்கானுங்க, ட்ரெஸ்ஸும் பார்த்தீங்கன்னா இந்தியன் மாதிரியே இருக்குது, லாரியும் போகுது, எல்லாம் பக்காவாக கொடுத்துருக்கானுங்க. ஓகே, நம்ம வந்து டக்குன்னு வில்லேஜுக்கு போயிட்டாங்க. என்ன நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா வில்லேஜ்னாலே நம்ம முக்கால்வாசி பேர் வில்லேஜில் தான் இருப்போம். நம்மகிட்ட இருக்கிற பொருள் எல்லாம் அங்கே இருக்குதான்னு சொல்லிட்டு அப்படியே போய் பார்த்துடலாம். நம்ம வந்து வில்லேஜ் கிட்ட பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. எப்பா இங்கே பாருங்க, விவசாயம்லாம் பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல ஃபார்மிங்லாம் பண்ணுறாங்க. இதெல்லாம் வீட்டுக்குள்ளே பூந்து அப்படியே என்ன பண்ண முடிஞ்சாலும் நல்லாயிருக்கும். அதாவது வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா நல்லாயிருக்கும். எப்பா சுற்றி முற்றி அங்கே பாருங்க வயல் அதித்தி என்னமோ இருக்குது. ஓகே, நம்ம வந்து எதனா ஒரு வீட்டான நிறுத்தி இறங்கி பார்க்கலாம். இருங்க, இந்த வீடு கொஞ்சம் பெருசாகிற மாதிரி இருக்குது. இங்கே இறங்கி வீட்டுக்குள்ளே போகும்போது பார்க்கலாம். கதவு திறக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, திறக்க முடியல. ஓகே, நம்ம அப்படியே இந்த இடத்த சும்மா சுற்றி பார்த்துட்டே ஏர்போர்ட்டுக்கு கிளம்பிடலாம். இதை பாருங்க, அங்கே தூரத்தில் வந்து ஷெல்டர்லாம் வச்சுருக்கானுங்க. இருங்க, நம்ம பைக்லேயே சுற்றி பார்க்கலாம். நடந்து போனால் ரொம்ப லேட் ஆகுது. மேப்லேயே போட்டிருக்கானுங்க எங்கெங்கெல்லாம் வீடு இருக்குது அப்படின்னு சும்மா லைட் மார்க்கில். ஓகே, நம்ம புல்லட் பைக்கை தூக்கினேன். இது அப்படியே வில்லேஜே சும்மா சுற்றி சுற்றி வருவான். அப்படியே வெளிலலாம் வந்து பசங்களாம் நின்று சும்மா அப்படி இப்படின்னு ஆடுற மாதிரி எதனா வச்சுருந்தா நல்லாயிருக்கும். அதெல்லாம் வைக்க காணும், வெறும் வீடு மட்டும் வச்சுருக்கிறானுங்க சும்மா. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஷெல்டர் இருக்குது. இல்லைங்க, ஷெல்டர் உள்ள அப்படின்னா தான் வச்சுருக்கானுங்க. இந்த இடத்துல போய் பார்த்துடலாம். ஷெல்டருக்கு உள்ளே ஒன்றும் காணுங்க. அதை பாருங்க அப்படியே காலியாக வச்சுருக்கானுங்க. ஆடா பாவீங்களா, கொஞ்சமாச்சும் எதனா ஆட் பண்ணி வைங்கடா. சரி பரவாயில்ல, இது பண்ணதே பெரிய விஷயம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஏர்போர்ட்டுக்கு போயிடலாங்க. ஏர்போர்ட் வந்து பக்கத்துலேயே தான் இருக்குது. நம்ம வந்து குறுக்கு ரூட்லேயே போயிடுவோம். இந்த மார்க்கு பாருங்களா எங்கேயோ காமிக்குது. சரி ஓகே, நம்ம வந்து டக்குன்னு ஏர்போர்ட்டுக்கு போயிடலாம். ஏர்போர்ட் கிட்டே வந்தாச்சு கைஸ். ஸோ ஏர்போர்ட் வந்து ஏரோப்ளேன் டேக் ஆஃப் பண்ணுறதுக்காக ரொம்ப பெஸ்ட்டாக கொடுத்துருக்கானுங்க ரோட்டை. ஐயோ தெரியாமல் லீவுன்னு கொடுத்துட்டேன். கீழே வந்ததுமே வண்டி பாட்டுன்னு அது பாட்டுன்னு போதுங்க. நான் ஒரு பக்கம் நின்றுக்கிறேன், வண்டி பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் போயினே இருக்குது. அடா பாவீங்களா, என்ன கருமுனே தெரியல. சரி ஓகே, நம்ம வந்து ஏரோப்ளேன் எடுத்துனேன். நாங்கள் ஏரோப்ளேன் காணோம். ஏண்டா டேய், ஏர்போர்ட்டில் ஏரோப்ளேனுக்கு வந்தேனே. ஏரோப்ளேனில் ஓட்டி பார்க்கலான்னு வந்தேன். அடா பாவி, ஏரோப்ளேனும் காணும், ஹெலிகாப்டரையும் காணுங்க. அடா பாவிங்களா, இதெல்லாம் ஒரு ஏர்போர்ட்டா? இருங்க, நம்ம நெக்ஸ்ட்டு வந்து வேறு எங்கன்னா போவோம். எப்போ ஆனால் மேப்பு மட்டும் பெருசாக கொடுத்துருக்கானுங்க. சும்மா அப்படியே எல்லாத்துலேயும் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ நிறைய ஆட் பண்ணாமல் வச்சுருக்கானுங்க. நம்ம வந்து நம்ம வீட்டாண்டது தான் வந்தோம். கார் ஷெட்டுக்கு போயாச்சு, பார்க்குக்கு போயாச்சு. வண்டியை சும்மா மாடிஃபைல என்ன பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு மாடிஃபைலாம் அவ்வளோ பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே பரவாயில்ல, இதெல்லாம் சும்மா போய் பார்க்கலாமே. மாடிஃபை பண்ண முடிஞ்சதுன்னா பயங்கரமாக பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து டிராக்டர் ஓட்டி பார்க்கணும். வில்லேஜுக்கு வந்துட்டு டிராக்டர் ஓட்டாமல் இருந்தால் எப்படி? ஸோ நம்ம வந்து டிராக்டர் ஓட்டி பார்க்கலாம். இங்கே யாரோ போயின்னு இருக்கான். இருங்க, இவனை அச்சு போட்டு நம்ம வந்து டிராக்டர் தூக்கி ஓடிடுவான். தம்பி டே வண்டி விட்டு இறங்கடா. நாங்கள் இதே ஏறுற மாதிரி சிம்பிளே காமிக்க மாட்டேங்குது. அதோ இந்த பக்கம் காமிக்குது. அவ்வளோதான், போட்டு தலைமையில் தட்டி விடு. டிராக்டர் இனிமேல் நமக்கு தான் சொந்தம். ஐயோ வரானே என்னங்க ஓட்டான் வருவான்னு பார்த்தா பின்னாடி பாருங்க. நம்ம லைட்டாக முட்டினா கூட அதுமாரி லோடு ஏற்றின்னு போகிற மாதிரி ஒரிஜினலாகவே கரெக்டாக இருக்குதுங்க கிராஃபிக்ஸே. என்னங்க புல்லட் ப்ரூஃப் மாதிரி அப்படின்னு இருக்கிறான். இருங்க, அப்படியே எல்லோரும் ஏற்றினே போகலாம். பாட்டு பசங்க எல்லாம் சாப்பிட்டோம். அவ்வளோதான் போடு. ஐயோ ஒரு ஸ்டார் வந்துருச்சுங்க. ஏங்க அவன் பாட்டு என்னமோ பண்ணுகிறான், பறக்கிறான் பையன். போலீஸ் வர பாருங்க, வண்டி ஏற்றி வச்சுட்டு அவனே போய் கீழே வேண்டான். இதுக்கு நம்ம ஆட்டோவும் ஓட்டி பார்க்கலாம். இந்த ஆட்டோக்காரன் நம்ம கீழே தூக்கி போட்டு ஆட்டோவில் போயிடலாம். ஆடா இவன் ஒருத்தங்க. இந்த தம்பி யாருங்க சொன்னான்னா வண்டி எதுன்னு போகிறேன். அவ்வளோதான் போடு, வேறு லெவலு. ஆட்டோவையும் பார்த்தீங்கன்னா ஆட்டியாக போட்டாச்சு. இந்த போலீஸ்காரன் வர சும்மா நம்ம பின்னாடி வந்துன்னு இருக்காங்க. பைத்தியக்காரன் தெரியாமல் ஒருத்தன் ஏற்றிட்டேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்துனே இருக்கான். ஆட்டோவும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது ஓட்டுறதுக்கு. இருங்க, நம்ம வந்து பஸ் தான் இன்னும் ஓட்டலை. இந்த பஸ்ஸு ஓட்ட தேவையில்லை, இது நல்லா இல்லை அவ்வளோவோ. ஸோ இந்த லாரி ஓட்டிட்டு அப்புறமா பஸ் ஓட்டலாம். என்னங்க ஆறுன்னு பயங்கரமாக இருக்குது. இப்போ நம்ம ஊர்லலாம் எப்படி ஆறுன்னு அடிப்பாங்க லாரியில், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்குது. பின்னாடி இருக்கிறவன் பாருங்க அதே மாதிரி அடிக்கிறான்.
இருங்க நம்மளும் அடிப்போம். ஆனால் பாவீங்களா நல்லா இருக்குதுங்க ஆறுனே. நம்ம ஊரில் அடிக்கிற மாதிரியே பயங்கரமாக கொடுத்துருக்கானுங்க. ஆனால் லாரி இன்னும் ரொம்ப பொறுமையாக போகுது. லோடு கூட இல்லை பின்னாடியே, அப்புறம் என்னத்துக்கு பொறுமையாக போகுதுன்னு தெரில. அவங்களாம் போடு வேறு லெவலில். ஐயோ இன்னொருத்தன், ஐயோ 2 பேர் ஏற்றிட்டேன். 2 ஸ்டார் வந்துருச்சு. போலீஸ் இப்போ நம்மளை பல வீசி பாவியே தேடுவானுங்கன்னு சொல்ல வந்து அதுக்குள்ளே முன்னாடி வந்து நிற்கிறானுங்க. சொல்கிறானுங்களே இருங்க நம்ம இவனோட இது பஸ் ஆட்டையை போட்டுருவான். தம்பி டே கீழே இறங்க நடக்குனே செத்துலையை போடுறானே. அவ்வளோதான் போடு. பாவி என்னங்க போலீஸ் நம்மக்கிட்ட வந்து அடிச்சுன்னுக்குறான். எப்பா இறங்குறதுக்கு எவ்வளோ நேரம்டா சாமியே. ஓகே நம்ம டக்குனே பஸ் எடுத்துன்னு போயிடுவான். இங்கே பாருங்க சுட்டுக்கினே தோத்தின்னு வரானுங்க பாட்டு பசங்க. இவன் தாங்க முன்னாடிக்கிறான் போலீஸ்காரன். என்னவோ பண்ணுருங்க என்ன பண்ணுறான் தெரில. ஏய் நவுருங்க எப்பா யாருங்க இவன். ஓகே நம்ம டக்குன்னு பஸ் எடுத்துகிட்டே பார்த்தீங்கன்னா போயிடலாம். டயர் ஆனால் பஞ்சர் பண்ண முடியல போல். டயர் தான் சொல்கிறானுங்க ஆனால் பஞ்சர் ஆக மாட்டேங்குது. இது என்ன அது. இது பாருங்க இந்த செவரு கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் கலர் பிளாக் அண்ட் ஒயிட் கலரில் தானே இருக்கும். ஸோ அதே மாதிரி கொடுத்துருக்கானுங்க. ஓகே நம்ம வந்து தண்ணியில் இறங்கி கொஞ்ச நாள் ஆட்டை காமிக்கலாம். ஐயோ இவன் வரானே டக்குனு ரிவர்ஸில் வந்து முன்னாடி போய் தண்ணியில் எடுத்துன்னு போய் பஸ்ஸை விட்டுருவான். ஏங்க வண்டி போக மாட்டேங்குது. போலீஸ்காரன் ஒருத்தன் தள்ளுகிறான், அதனால பின்னாடி போகுது. ரேஸ் பண்ணாலும் முன்னாடி போக மாட்டேங்குது. ஓகே நம்ம வந்து டக்குன்னு வண்டியை விட்டு வண்டியெல்லாம் தண்ணிக்குள்ளே விட்டுருவான். நம்ம என்னத்துக்கு கீழெல்லாம் விட்டுக்குன்னு நாங்கள் இது பாவி. ஓ இதுக்கு மேலே கிராஃபிக்ஸே இல்லையா. பாவிங்களா திரும்ப நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் பாருங்க. இருக்கு நம்ம வந்துட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிக்கலாம். ட்ரெஸ்ஸை வந்து ரொம்ப நேரமாக இதே தான் போட்டுருக்கேன். டவுசர் மாதிரி எதனா இருந்துச்சா நல்லாயிருக்கும். டவுசரை மட்டும் சுற்றின்னு கிடக்கலாம். எல்லாம் ஃபேண்டாக தான் இருக்குது. கிளாஸ் வந்து எடுத்துடலாம். அப்புறம் நம்ம வந்து முடியில் மொட்டை வச்சிடலாம் பாருங்க. ஏன்னா யாரும் முடி வச்சிக்கினே ஒரு மாதிரி நல்லா இல்லை. மொட்டை வச்சு பைத்தியக்காரனாட்ட போகலாம். எப்பா சட்டை தான் எக்கச்சக்கமாக இருக்குது. பனியன் கூட இருக்குங்க பயங்கரம். இந்த பாருங்க எக்கச்சக்க சட்டை. ஓகே நம்ம வந்து பனியன் போட்டு சுற்றுவோம். அடுத்து வந்து இந்த ஸ்கார்ஃப் வந்து தேவையில்லை. ஓகே நெக்ஸ்ட்டு ஃபேண்ட்டு இருக்குது 3 தான். ஏதோ ஒன்று போட்டு சுற்றுவோம். அவ்வளோதான் இப்படியே போய் சுற்றலாங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா கேங்ஸ்டர் மாதிரி இருந்தேன். இப்போ தான் பைத்தியக்காரனாட்டங்கிறேன். இது என்னதுங்க. ஓ டிவி இன்னும் சிக்னலா. ஒயர் கனெக்ஷன் எதனா கொடுத்தா தான் சிக்னலே வரும். ஓகே இங்கே வந்து சும்மா உக்காடுற இடம். இருங்க நம்ம உள்ளே போய் கராஜில் நம்ம ஏரியாவில்னா வண்டிக்குதுன்னு பார்க்கலாம். சந்தோஷம் சைக்கிள் தான் இருக்கா. சரி நம்ம வந்து கொஞ்ச நேரம் ஸ்விம்மிங் பூலில் ஆட்டம் போட்டுடலாம். அவ்வளோதான் போடு. பீச்சில் தான் குளிக்க முடியல. எப்படியோ இதுலையாச்சும் குளிக்க முடியுதே. ஓகே நம்ம வந்து மேலே ஏறிப்போம். ஸோ இந்த கேமை வந்து நீங்கள் வேணும்னா இறக்கி விளையாடி பாருங்கள். அதுவும் நெட் ஆஃப் பண்ணிட்டு விளையாடுங்க. இந்த கேம் வந்து நல்லா தான் இருக்குது. ரொம்பலாம் கேவலமாக இல்லை. ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. மேப்பும் பார்த்தீங்கன்னா பெருசாக தான் கொடுத்துருக்கானுங்க. இன்னும் போக போக GTA 5 மிஷின் மாதிரியே நிறையா கொடுத்தா நல்லாயிருக்கும். ஆனால் இது வந்து மொபைல் கேமு, அதுவும் ஃப்ரீயாக ஓர இருக்கா. அது கொடுத்து கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். சரி ஓகே கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம சேனலை வந்து அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்துட்டு நாளைக்கான வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.